அண்ணன்ட்ட கேட்குற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு இருக்கிறாரு, அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு எங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்க இருக்க அமைச்சர் சொன்னாரு, இப்ப 3 வயசு, ஆனா அவருக்கு 57 வயசு ஆகுது. இடத்துக்கு அனுப்பி வைத்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை நன்றியுடன் வணங்கி, எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய, கடந்த முறை மயிலம் சட்டமன்ற தொகுதி போட்டியிட வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செய்த, இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற செய்த எங்கள் சமூக நீதி காவலர் மருத்து ஐயா அவர்களுக்கும், உலக சுகாதார மாநாட்டில் இந்தியா சுகாதார மந்திரியாக தலைமை ஏற்று நடத்திய ஒரே தமிழர் பாட்டாளி கட்சி தலைவர் இளம் போராளி என் குடும்பத் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமிழ்நாட்டின் குரலாக பாட்டாளி கட்சி சட்டமன்ற குழு தலைவரும் பசுமை தாயகத்தின் தலைவர் அன்னையார் முனைவர் சௌர்ம அன்புமணி அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் சி.வி. சண்முகண்ணன் அவர்களுக்கும், சகா சட்டமன்ற உறுப்பினருக்கும், எங்கள் மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் நீர்வளம் மற்றும் ஊரக வளத்துறை அமைச்சர் அண்ணன் என் ஆனந்தன் அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி கட்சி ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைத்து நிலைய பொறுப்புகளுக்கும், என் குடும்பத்தினருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்தேன். உரையை தொடங்குகிறேன். எனது தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளை சில அவையில் முன்வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விக்கிரவாண்டியை தனி கோட்டாட்சியராக பிரித்து வானூர் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சேர்த்து தனி கோட்டாட்சியர் அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட சிங்கப்பெண் காவல் நிலையத்தை உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் போக்குவரத்து காவல் நிலையம் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் தீயணைப்பு நிலையத்துக்கு கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். காண ஒன்றியத்தில் அன்னியூர் ஊராட்சியில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் புதியனியூர், பழமலை, சமுத்திரபுரம் மற்றும் 10 ஊராட்சிகள் சேர்ந்த 29 ஊரக குடியிருப்புகளுக்கு உண்டான கூட்டி குடிநீர் திட்ட பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியை விரைந்து முடித்து தரப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அத்தியூர் தெருகை மற்றும் சிறுவாலை ஊராட்சியில் துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் காண ஒன்றியத்தில் அகரம் சித்தாம்பூர், அரியலூர் திருக்கை, கல்பட்டு, நத்தமோடு, செல்லக்குப்பம், கெடார், கோழிப்பட்டு, மல்லிகைப்பட்டு, வல்லியந்தூர், வாழைப்பட்டு ஆகிய கிராமங்கள் உள்ளடக்கிய 27 கிராமத்துக்கு கூட்டி குடிநீர் திட்டத்தை மதிப்பீடு தயார் செய்து நிதித்துறையில் உள்ளது. ஆகியவை அந்த நிதியை ஒதுக்கி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் குடிநீர் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ. கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையோடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன்ட்ட கேட்குற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பற்றி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு, அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இந்த ஒரு மாண்புமிகு நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தான் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்லை. எங்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்கே இருக்கிற அமைச்சர் சொன்னார், இப்போ 3 வயசு, ஆனால் அவருக்கு 57 வயசு ஆகுது. இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்கள் மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றனால ஒன்றும் இல்லை, வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பழுது நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவரே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.